விஜயும் நிவினும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ வந்து நிவின் சொல்கிறான், இன்னும் 2 மாதம் தான் காவேரியை வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க. என்னமோ யமுனா இந்த மாதிரி நிலைமைக்கு நான் தான் காரணம்னு பேசுகிறீங்க. யமுனா இந்த நிலைமைக்கு காரணம் நான் கிடையாது. இன்னும் 2 மாதத்தில் காவேரி என்கிட்ட வந்து சேர்ந்துருவா. அப்படி இருக்கும்போது நான் காவேரியை நினச்சிட்டு இருக்கும்போது எப்படி யமுனாவை நான் ஏமாத்தினேன், அந்த இது அவள் சூசைட் அட்டன் பண்ணதுக்கு நான் தான் காரணம்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னது பயங்கரமாக ஷாக் ஆயிரும் விஜய்க்கு. ஹலோ ஹலோ இரு, எதுக்கு இப்படி பேசுகிற அப்படின்னதும் உடனே இன்னும் 2 மாதத்தில் நீங்களே காவேரி என்கிட்ட ஒப்படைச்சிட்றேன்னு சொல்லியிருக்கிறீங்க பிரதர் அப்படின்னதும் உடனே விஜய் வந்து மைண்ட் வாய்ஸில் நினைப்பார், 2 மாதம் இல்லை 2 யுகனாலும் காவேரியை உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது அப்படின்ட்டு வெளியில் சொல்லுவார். 2 மாதத்துக்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம் செய்யலாங்கிறத அதை அப்போ பார்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கிளம்புறீங்களா பிரதர் அப்படின்னு சொல்லுவார் விஜய். பயங்கரமாக டென்ஷனில் சொல்லுவார். உடனே நிவின் வந்து 2 மாதம் டைம் இருக்குல்ல அப்படின்னு ஒரு மாதிரி பல்ல கடிப்பா. அப்படி அதுக்கு விஜய் சொல்லுவார், 2 மாதம் இருக்குல்ல பிரதர், இப்போ வந்து யமுனா என் மச்சினிச்சி தான், காவேரி என் ஒய்ஃப் தான், இப்போ நீங்கள் கிளம்புறீங்களா பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பிடு போட்டு அனுப்பி விடுவார். பயங்கரமாக விஜய்க்கு டென்ஷன் ஆகும். அப்படி இருந்து ஒரு கும்பிடு போட்டு சிரிச்சுக்கிட்டே அனுப்பி விடுவார். நிவின் மூஞ்ச தொங்க போட்டு கிளம்பிடுவார். பிடிச்சிருந்தா ஒரு லைக்